ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அந்த ஃபவுசின்னு ஒரு பொண்ணு அந்த தாதாவில் கூட நடிச்சிருப்பாங்க. கவின் வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனு நல்லா பண்ணியிருப்பாங்க. அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அதான் இந்த தெரில என்ன படம்னே தெரியாமல் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து நம்ம அருணாச்சலேஸ்வரன் அவரும் அந்த ஃபவுசியும் 2 பேரும் நடிக்கிற மாதிரி அந்த காலிலேருந்து தொட்டுக்கிட்டு அவர் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வர்றது. எனக்கு அது மட்டும் இல்லைடா, போடா போடா அப்படி என்னது போடா, வாட் இஸ் தட் போடா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன இதில் இது யார்கிட்ட கேட்கலாமான்னாலும் தெரில. அதுக்கப்புறம் தம்பி கவின்கிட்ட இந்த மெசேஜ் அனுப்பிச்சு, இந்த ரீல்ஸ் அனுப்பிச்சு, இது என்ன படம்னான்னு கேட்டேன். ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம்ண்ணே ஹாட்ஸ்டாரில் இருக்குது அப்படின்னா. ஏன்னா படம் பார்க்குறது கூட பிரச்சனை இல்லை, அது எந்த தளத்தில் இருக்குது என்ன படம்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏதோ ஒரு விஷயத்தில் இதை மிஸ் பண்ணிட்டேன் அந்த படத்தை. ரைட். ஏன்னா நான் வந்து பொதுவாக வந்து ரிவ்யூ வந்து புதுசாக நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம ரிவ்யூ ஒன்று ஒருத்தவங்களை பார்த்தேன்னா அதே மைண்ட் செட்டில் அந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்குமே அப்படின்றதால நான் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன். சரி ஹாட்ஸ்டாரில் இருக்குது அப்படின்ட்டு இந்த படத்தை வந்து போடலாம் அப்படின்னு போட்டேன். காரணம் ஒரே ஒரு 2 பேர் தான். ஒன்று வந்து அருணாச்சலேஸ்வரன் அண்டு ஃபவுசி. அந்த சீனே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நான் வந்து ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன், நான் கொலகானில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து இவர் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வர்றதுலேருந்து. இன்னொன்று அருணாச்சலேஸ்வரன் வந்து எனக்கு ஏன் பிடிக்கும்னா ஒரே ஒரு ரீல் தான், அதுவும் முண்டகலப்ப விஸ்வா பொறுக்கி விஸ்வா எச்சக்கலை விஸ்வா அப்படின்னும் போது ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கொஞ்சரப்ப அந்த ரியாக்ஷன் கொடுக்குற இடம், அதே மாதிரி அந்த திட்டும் போது ஒரு அதாவது ஊர் பக்கம் சொல்லுவாங்க எருமாட்டு சுற்றில் மரப்பெஞ்ச மாதிரி நிற்கிறான்டா அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த ஃபீலே இல்லாத அந்த திட்டு வாங்கிறது இருக்குல்ல, அதுவும் அந்த லேடியோட வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எச்சக்கலை விஷயம் என்னது மென்டல் விஷயம் பொறுக்கி விஷயம் பண்ணாட விஷயம் அப்படியே கேமரா உண்மையிலேயே எனக்கு எப்போல்லாம் ஃபீல் ஆகுதோ, எப்போல்லாம் வந்து மூட் ஆஃப் ஆகிறோ, அது ரொம்ப நாளைக்கு அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு நான் திரும்ப அப்புறம் அந்த ரீல்ஸுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட போகிறோன்னு விட்டேன். இந்த ஸ்வீட் ஆர்ட் படத்தை பார்க்குறதுக்கு மிக முக்கிய காரணம் ஃபவுசி அண்டு அருணாச்சலேஸ்வரன் தான், அதில் மாற்றமே இல்லை. அதனால தான் அது இன்ட்ரோவில் இதையே சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். அந்த படத்தை போட்டதுமே என் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, இப்போ தாங்க ஏதோ ஒரு குரூப்பில் வந்து லேடிஸ் குரூப்பில் படத்தை 10 நிமிஷம் மேலே பார்க்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க வேறு ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாங்க. ஏன்னா இது பெரிய வம்பா போச்சு. சரி இந்த சீன் வர்ற வரலையும் பார்த்துட்டு, ஏன்னா ரொம்ப இயல்பாக இருந்தது, இந்த சீன் வரலையும் பார்த்துட்டு நிறுத்திடுவோம், அப்போ ஸ்கிப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் அந்த படத்தை வந்து போட்டேன். உண்மையிலே இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஸ்வீட் ரைட்டு நம்ம ரியோ நடித்ததில்லை அப்படின்ற மாதிரி மட்டும்தான் தெரிஞ்சதோசரம். எனக்கு வந்து இந்த கதாபாத்திரங்கள் இதெல்லாம் நான் பார்க்கல. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது ஸ்வீட் ஆர்ட் அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். யுவன் சங்கர் ராஜாவுடைய தயாரிப்பில் ஸ்வினீத் எஸ் சுகுமார் இயக்கத்தில் பிரதான கதாபாத்திரங்களில் ரியோராஜ், ரஞ்சி பணிக்கர், ரிடிங் கிங்ஸ்லி, அருணாச்சலேஸ்வரன், துல்சி, கோபிகா இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஸ்வினீத் எஸ் சுகுமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கா. அவருடைய டைரக்டர் டெபியூ மூவி இது ஆக்சுவலி. ஓகே ரைட். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோராஜ் அண்டு கோபிகா ரமேஷ். ரியோராஜ் வந்து வாசுன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு, கோபிகா ரமேஷ் வந்து மனு. இவங்க 2 பேரும் வந்து ஒரு கான்சர்ட்டில், யுவன் சங்கரோட கான்சர்ட்டில் சந்திக்கிறாங்க. அது காதலாக போகுது. ரியோராஜுக்கு வந்து கல்யாணத்தின் மீது கமிட்மெண்ட் மீது ஒரு ஈர்ப்பு இல்லை, அவருக்கு பின்னாடி ஒரு கதை ஒன்று இருக்குது. கோபிகாவுக்கு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஈர்ப்பு, அதாவது மனு கேரக்டருக்கு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி குழந்தையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு. இந்த 2 துருவங்களும் ஒரு புள்ளியில் இணைந்தார்களா, சேர்ந்தாங்களா? காதலிக்கிறது பிரச்சனை இல்லை, அதை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா? அது ரொம்ப சிரமமும் கூட. இந்த படம் வந்து அவங்க எப்படி சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் விரிவாகவே பேசியிருக்கு. அதுதான் ரைட். ரியோராஜ் வந்து நம்ம சொன்ன மாதிரி பிக் பாஸ்லேருந்தே அவரை பார்த்துட்டு இருந்தோம். கேபி அதுக்கிட்ட ஒரு 5 லட்சம் கொடுக்கறதுல எடுக்கிறதுல வந்து அவர் அந்த மிஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து புலம்பிட்டு இருப்பார். ரொம்ப விடலை பையனா ஒரு மாதிரி ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஸ்டஃப்பே இருக்காது.
உண்மையிலே நான் போன ஜோ படத்துலேயும் நான் வந்து அலண்டு போனது தான் சொல்கிறேன். அந்த படம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். உண்மையிலே அந்த படம் அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு. ரியோ வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. இந்த படத்துலையும் ரியோ எப்படி தான் பண்ணுறாருன்னா, உண்மையிலே சொல்கிறேன், ஒரு 15 நிமிஷம் படம் ஆரம்பித்து 15 நிமிஷம் ரொம்ப இயல்பாக அந்த கோவத்தில் இருந்து, ஏன் வந்து பேச மாட்டிங்களா, பெப்சி டின்னால் அடிப்பீங்களான்ற மாதிரி அந்த கோவத்திலேருந்து அந்த அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட், லவ் இதெல்லாம் போகிறது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. உண்மையிலே குறை சொல்ல முடியாது. எஸ்பெஷலி மனு, அந்த கோபிகா வந்து மனுன்ற கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சாங்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தை விட எனக்கு வந்து 10 நிமிஷம் சொல்கிற அந்த அருணாச்சலேஸ்வரன், அவர் தான் வந்து செந்தில் கேரக்டர் பண்ணியிருந்தார். சூப்பராக பண்ணியிருந்தார். ஃபவுசி அந்த அருணாச்சலேஸ்வரனுக்கு அந்த ரூம், அதாவது மேட்ரு பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பார். ஆனால் மேட்ரு பண்ணாமல் என்னென்னோ அந்த காலிலேருந்து போகிறது, கையிலேருந்து போகிறதுன்ற மாதிரி ஜகஜால வேலைலாம் பண்ணுறது நல்லாது. இந்த சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து அழகன் படத்துலேருந்து இந்த மாதிரி கேரக்டர் அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறார். அவருக்கே போர் அடிக்குமான்னு நினைக்க தெரியல. தொடர்ந்து அழகன்லேருந்தையும் சரி இதுலேயும் சரி அது மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணி தான் நல்லா பண்ணியிருந்தார். உண்மையிலே அதில் மாற்றுக்கிறது இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துளசி ஒரு சீன் வந்தாலும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரெஞ்சி பணிக்கர் வந்து இதை விட பெஸ்ட்டாக ஓம் சாந்தி ஓஷானாவில் நஸ்ரியாவுக்கு அப்பாவாக இருப்பார். சூப்பராக பண்ணியிருப்பார். நல்லாவே பண்ணியிருந்தார் அவரும். ரிடன் கிங்ஸ்லி 2-3 சீன் தான் வராரு. அது ஆனால் அவருக்காக வந்து ஒரு பெரிய சாங்கு செட்டப்பு அதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று குறிப்பிட்டத்தக்க வகையில் வந்து ரேஷ்மி கார்த்திகேயன் டாக்டர் கீதாவாக நடிச்சிருந்தாங்க. கைனகாலஜிஸ்ட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து அந்த சில டைலாக்லாம் நம்ம முன்னாடி சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி வெளில போடான்னு நான் எங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் இவங்க சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க வெளியே போடா அப்படின்ட்டு. அந்த இடமும் சரி, அதற்கு முன்பாக வந்து அவங்களுக்குள்ள காம்பினேஷன் ஷார்ட்ஸும் சரி, டயலாக்ஸும் சரி உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு. குறை சொல்ல முடியாத நடிப்பை ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நடிகர்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பாகவே இருந்தது. அடுத்தது வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பாலாஜி சுப்ரமணியம் அவர் தான் வந்து படத்துக்கான சினிமோகிராஃபி, இந்த படத்திற்கான கதையை வந்து ஸ்வினித் சுகுமார் தான் வந்து எழுதி இயக்கியிருக்கிறார். ரைட். கேமராமேன் வந்து பாலாஜி சுப்ரமணியம். பாலசுப்ரமணியம் கேமராவுக்கு இணையாகவே இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாலசுப்ரமணியத்தினுடைய கேமரானா, பாலசுப்ரமணிய கேமரா வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபிலிம் அவர் எடுப்பார். அவருடைய ஃபிலிம்ஸ் எல்லாமே ஆட் ஷூட்டிங் மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஓகே, அதுக்கு இணையாகவே வந்து பாலாஜி சுப்ரமணியம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். அடுத்தது படத்திற்கான எடிட்டிங் வந்து தமிழரசன். கதையை நேர்த்தியாகவும் சுருக்கமாகவும் சிறப்பாகவும் அவருடைய எடிட்டிங் பண்ணி ரொம்ப நல்லாவே இருந்தது. யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருந்தாலும் 2 பாட்டு நல்லாவே இருந்தது. முக்கியமாக வந்து அந்த தேர் ஃபார் யூன்னு ஒரு சாங் ஒன்று, அது ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்னொன்று சாங் வந்து வேறு ஏதோ ஒரு பாட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அதே இதில் வந்து போட்டிருந்தாரு பாட்டு ஞாபகம் வரல. 2 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. ரைட். வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட்? எனக்கு தெரிஞ்சு தமிழர்கள் நம்ம தமிழ் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து ஓரளவாவது அதில் வந்து கொஞ்சம் ஈர்ப்புத்தன்மை இருக்கணும். இப்போ தான் அந்த ஜோ படத்தில் வந்து அந்த மலையாளத்தை பொண்ணு நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த லவ் பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அந்த சின்ன சின்ன சினுங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்துலேயும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேருக்குமான அந்த அந்யோன்யத்தில் வந்து ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த ரியோ வந்து அந்த பொண்ணை கிட்ட போகிறப்பெல்லாம் வந்து பொண்டாட்டி ஞாபகம் வந்த மாதிரியே நடிக்கிறாரு. அந்த கிட்ட அந்த ரொம்ப கிஸ்ஸிங் அதெல்லாம் போகும்போது அந்த ஒரு இந்த மீட்ரு இவ்வளோ தூரம் போகலாமான்ற அந்த ஹெசிடேஷன் இருந்த மாதிரி ஐ ஃபெல்ட். ஓகே, ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஜோல் அப்படி இல்லை. குடும்பமானவரை அது வந்து ரொம்ப இயல்பாக எடுத்துருந்தாங்க. இது வந்து அதான் அந்த ஒரு சில சீன்கள் அது மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னால் அந்த பொண்ணு தான், ஹீரோயின் தான். ஆனால் என்ன சொல்கிறேன் வரேன்னா, கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு சூப்பராக நடிச்சிருந்தது. இப்போ அந்த பச்சை லைட்டு காமிச்சு மாடியில் இருக்கிற ஒரு ஆண்டி இருந்தாங்கல்ல, அவங்களே ஹீரோயினாக போட்டுருக்கலாம் போல இருக்கும். இங்கே தமிழர்களுக்கு வந்து ஒரு சின்ன அந்த ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா, அவங்கள தப்பாலாம் நம்ம சொல்லலை. அவங்களுடைய முகம் வந்து வட இந்திய முகமாக இருந்தது, வேறு ஒன்றும் கிடையாது. ஹோலி பண்டிகையில் திடீர்னு 2 ஸ்டில்ஸ் வந்தால் அதில் ஒரு மூஞ்சி இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு. ஆனால் இதில் இருக்கிற நம்ம எப்பயுமே ஒரு படம் பார்க்கும்போது ஏன் இந்த படம் நல்லா தானே இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஏன் அந்த பொண்ணே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஏன் கோபிகா வந்து மனு கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த பீச் சாங், அதுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டெக்னிக்கல் எல்லாமே இருந்தது. ஏன் வந்து இந்த படம் வந்து அந்தளவுக்கு பரபரப்பாக பேசப்படலை அப்படின்னா இது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த 10 நிமிஷத்துக்கு நிறுத்துறாங்கன்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த காரணம். அடியாழத்தில் நோண்டி போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷத்துக்கு மேலே படம் பிடிக்கலன்னா அவங்களுக்கு ஹீரோயின் பிடிக்கலாம்,
பிடிக்காது, ஹீரோ பிடிக்காது, இதெல்லாம் காரணங்கள் உண்டு. நம்ம அப்படி கிடையாது. கதையை எப்படி தான் சொல்லுது, அது எந்தளவுக்கு அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குற ஆளுங்கன்னு வச்சுக்காங்க. சரி, இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு மைனஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்டில் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இதற்கு முன்பாக நமக்கு அந்த அறிவியல் வசதிகள்லாம் இல்லை. அன்றைக்கி வந்து குழந்தை பிறந்ததுன்னா விதி, வேறு வழி இல்லை அப்படின்னு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு குழந்தை வந்து கருவிலே வந்து அப்போ இப்படி ஒரு பிரச்சனையோடு ஒரு குழந்தை பிறக்குது, அதை அபார்ட் பண்ணிடலாம் புருஷன் சொல்கிறான், பெற்றவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னும் போது இல்லை நான் அதை அபார்ட் பண்ணவே மாட்டேன்னு அந்த விஷயத்தை க்ளோரிஃபை பண்ணதும், ஓகே, க்ளோரிஃபை பண்ணதும் அதை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணதும் எனக்கு பிடிக்கல. காரணம் என்னென்னா, நீங்கள் படத்துக்காக நீங்கள் சொல்லலாம், ஆமாங்க படத்தில் ஹீரோ வந்து ஒரு மனமாற்றத்துக்கு அது கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமா இருக்குது, அதனால் நாங்கள் அதை வச்சோம். நீங்கள் 1000 காரணம் சொன்னாலும் நான் ஜோசியன் ஜாதகத்தையும் இவங்களை வந்து பார்க்கக்கூடாதுன்னு நான். ஏன் ஜோசியன் ஜாதகத்தை பார்க்கக்கூடாதுன்னா, நீங்கள் அதில் நம்ப ஆரம்பிச்சுன்னா அப்புறம் பரிகாரம் தேட ஆரம்பிச்சுவீங்க. பரிகாரத்தினுடைய நீட்சி என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு அம்மா வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஆந்திராவிலே எங்கேயோ ஒரு தன்னுடைய குழந்தைய நரபலி கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து ஜெயிலு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த லேடிக்கு. இன்றைக்கி இந்தியாவில் நடந்த சம்பவம். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஜோசியம் ஜாதகன்ற நம்பிக்கையில் போகும்போது அது பரிகாரம்னு ஒரு கடத்தை எடுத்துன்னு வந்து வைப்பான். அந்த பரிகாரம் எங்கே வந்து நிற்குன்னா, இந்த மாதிரி தான் ஈனத்தனமான வேலைகளுக்கு எடுத்து போய் வைக்கும். அதையே நான் வந்து ரொமான்டிசைஸோ இல்லை வந்து க்ளோரிஃபையோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான். அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பொது ஜனங்கள் அதிகமாக பார்க்குற ஒரு விஷயத்தில் அப்படி க்ளோரிஃபை பண்ண வேணாம். கதைக்காக தான் சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அடுத்தது, இந்த ஒருத்தி ஒருவன் அவன் வந்து கோடியில் ஜெயிச்சவன் அப்படின்ற அந்த டயலாக் பேசுகிறது, இது வந்து டேக்அவேவாக சொல்கிறேன். இந்த ஒருத்தி ஒருத்தன் இவனை நம்ம விடக்கூடாது, ஏன் ஒருத்தியாக இருந்தால் என்ன அப்படின்ற விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி அந்த பொண்ணு கேட்டது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் உன் பாயிண்ட் ஆஃப் வியூ விஷயத்தில் தான் பேசுகிற, என் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு என்ன பிடிக்குன்றது நீ சொல்லவே இல்லை, கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற இடங்களும் ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லாத்த விட அக்கா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரியோவுக்கு அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்களே, அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாத்த விட மனுவோடைய அக்கா வந்து பெட்ரூமில் பேசுவாங்க, அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருந்தது. ஈகோவுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கும் ஒரு மெல்லிய இழை தான். சாரி யார் கேட்டால் என்ன, நான் இன்றைக்கி சாரி கேட்டிருந்தேன், இன்றைக்கி நான் என் புருஷன் கூட இருந்திருப்பான். அந்த ஈகோ அதெல்லாம் அங்கே நாங்கள் பிரிஞ்சிருக்கோன்ற மாதிரி சொல்கிற இடங்களா அந்த மாதிரிலாம் நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் அந்த மாதிரியாகலாம் காட்சி வைக்கும்போது அது சிறப்பாகவே இருந்தது, அதான் நான் சொல்கிறேன். பட் எனிவே, ஒரு டெபி மூவியில் ஒரு இயக்குனர் வந்து கூடுமான வரை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்களை ரொம்ப சிறப்பாக வேலை வாங்கி ரொம்ப நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்துன்னு போயிருந்தார். எஸ்பெஷலி தியேட்டரில் கூட நீங்கள் பிரம்மாண்ட ஸ்க்ரீனில் வந்து செல்ஃபோனை நீங்கள் தள்ளி வச்சு ரசிக்க முடியும். செல்ஃபோன் வந்து என்ன தான் வந்தால் கூட டக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான தர வந்து உங்களை வந்து இது பண்ணும். ஆனால் ஓடிடியில் வந்த பிறகு கடவுள் தம்பருப்பு தாளித்ததுலேருந்து 7 விசில் விட்டாச்சான்ற ஞாபகத்துலேருந்து ஒரு படத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது உங்களை ஈர்க்கலைன்னா அது சுத்தமாகவே போயிடும். அந்த மாதிரி நான் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கடைசியில் படம் வந்து நல்லாவே ரசிக்க வச்சுதுன்னு சொல்லுவேன். அதாவது நிறைய குறைகள் இருக்குது, ஆனாலும் படம் வந்து அவ்வளோ பேட் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் இருக்கக்கூடிய மதிப்பீடு வந்து 5க்கு 3.25, ரைட். இந்த திரைப்படம் வந்து அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம். லவ் மற்ற விஷயங்கள், இன்னொன்று அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பர்த்டே கேக் எடுத்து போகும்போது அதுவும் அந்த குட்டி பசங்க, ஏன் இந்த குட்டி பசங்களாம் வந்து இந்த மாதிரி போட்டு கொடுக்க தெரியுமா, அங்கே வந்து தான் பெரிய ஆளாக காமிச்சிக்கிறதுக்கும் இப்போ அந்த என்ன சொல்கிறது, என்னை மதிக்கலைல்ல நான் உன்னை மாட்டி விட்டேன் பற்றின்ற மாதிரி சைக்கலாஜிக்கலான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்த படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஹாட்ஸ்டாரில் இருக்குது. உங்கள் கருத்துக்கள் இந்த திரைப்படம் குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை ஏற்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றிக்குரிய வருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அந்த பொண்ணு பேர் என்ன, ஃபௌசி தானே? ஆமாம். அந்த பையன் பேர் ஃபௌசி சொன்னா, ரைட்டு. ஸோ இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இப்படியே போயிடும். அது பேர் என்ன, கேனி தானே? கேனின்ற மாதிரி கேபி. கேமராமேன் வந்து பாலாஜி சுப்ரமணியன்ல, எனக்கு பாலசுந்தரம். அதுக்கு அப்புறம் யார், வேறு என்ன சொல்கிறது, அதை வந்து அப்படி வந்து அதை வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, என்னடா சொல்லுவாங்க, ஈகோவும், அதாவது மனுவோட அக்கா, அதாவது ஹீரோயினோட அக்கா வந்து சொல்லுவாங்கள்ல பெட்ரூமில், ஈகோவுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கும் சாரி. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3. சாரி